Hey guys, welcome welcome back back to to our our channel. channel. ஸோ So, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக கமெண்ட்ல மோஸ்ட்டாக வந்துட்டு இது. ஸோ அதனால எப்போவுமே நீங்கள் கேட்குறதுல இது அதிகமாக இருக்கும் அதான் போடுவோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா என்னம்மா இன்னைக்கு வந்து நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கமெண்ட்ல என்ன வீடியோ? என்ன வீடியோ உங்களோட ஸ்கூல் லைஃப் சொல்லுங்கக்கா, உங்க ஸ்டோரி சொல்லுங்கக்கா ஒரு அப்படின்னு குட்டி சொல்லிருந்தீங்க. ஸ்டோரி இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி உங்க ஸ்டோரி சொல்லுங்க, உங்க ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லிருந்தீங்க. ஸோ எங்களோட ஸ்டோரி தான் இன்னைக்கு, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறோம். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் மீட் பண்ணாங்க, ஸ்கூல் லைஃப் எப்படி போச்சு அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண விரும்புறது என்னன்னா, பாஸ்ட் பற்றி யாருமே இதில் கேட்க வேண்டாம் நான் விரும்புகிறேன். நான் போன கமெண்ட்லேயே 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பாஸ்ட் பற்றி அம்மாதோ அப்பாதோ யாருது சொல்லவும் எங்களுக்கு ஆக்சுவலி விருப்பம் அவ்வளோ இல்லை. ஸோ அதனால அதை பற்றி கேட்க வேண்டாம். ஸோ ப்ரெசன்ட் பற்றி கேளுங்க, எங்களுக்குள்ள நடந்த ஃபன் பற்றி கேளுங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? அதே மாதிரி சில பேர் வந்து அதுக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஏன் வந்து இது செகண்ட் ஹஸ்பண்டான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளவுதானே. இதுல என்ன செகண்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் மேரேஜ், இது என்ன பாப்பா, இது உனக்கு ரெண்டாவது அப்பாவா, இப்படிலாம் ஏன் கேட்டு ஹர்ட் பண்றீங்க ஒருத்தவங்கள அப்படின்னு கேட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஆக்சுவலி புரிஞ்சுக்கிட்டவங்க இப்படி பேச மாட்டாங்க, யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி பேச மாட்டாங்க. புரிஞ்சுக்காதவங்க நிறைய ஹர்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அதை எப்பவுமே நாங்க ஒரி பண்ணிக்க மாட்டோம். இதுதான் எங்களோட லைஃப். எங்க 3 பேர் தான். எங்க 3 பேரை பத்தி நீங்க என்ன கேட்டாலும் இனி போற டைம்ல ஃபன் இதெல்லாம் பாப்பா சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா உங்களுக்கான பதில் வரும். ஸோ இன்னைக்கு என்னன்னா, ஸ்டார்டிங் நம்ம பேசிக்ல இருந்து எப்பவுமே இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எப்போ மீட் பண்ணீங்க அப்படின்றதுல இருந்து ஸ்டார்டிங்கா போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா, நீ சொல்லுடா. ஹலோ ஹலோ எப்போ மீட் பண்ணோம்? எப்போ மீட் பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஆக்சுவலி இப்ப அது பிச்சு வைக்கிறது ஒரு வேலை. ஸ்டார்ட். வல்லா 6th 6th 5th என்னது 5th? 4th என்னது 4th? மாட்டிக்கிட்டாரு. 3rd ஓ அப்பனா 5th போல. அப்படிதான் சொல்ல வர. 3rd அப்ப மூணாவது ஆளா நானு? 3rd படிக்கும்போது நீ இல்ல 5th 4th 3rd வேணுனே பண்றாரு. என்ன பண்றாரு ஆக்சுவலி அவரு. நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஒரே ஸ்கூல்ல தாங்க படிக்கிறோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பெருசா யாருக்குமே பெருசா ஞாபகங்கள் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு கிளாஸ், நான் ஒரு கிளாஸ், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பெருசா யாருக்குமே தெரியாது. ஆனா 1ஆவதுல இருந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறோம். ஆக்சுவலி பேசிக் நீங்க ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம் என்ன தெரியுமா? இல்ல அடுத்து இல்ல, ஆக்சுவலா ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க. பட் யாரு இத முழுசா கேளுங்க ப்ளீஸ். ரெண்டு பேருமே நல்லா படிப்பாங்க, பட் ரெண்டு பேருக்குமே படிக்கிறது பிடிக்கல. படிச்சா படிச்சிருப்பாங்க, பட் படிக்கல. இன்னொன்னு, இவங்க வந்துட்டு குப்பை பொறுக்கே வந்துட்டு படிக்கல. இவர் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்தே ஃபெயில் ஆயிட்டாரு. ஆமாங்க. இல்ல அந்த ரெண்டு பேருமே ஒரு விஷயம் என்ன, இவங்களும் குப்பை பொறுக்கலாம், இவங்களும் குப்பை பொறுக்கலாங்க. ஸ்கூல் படிக்கும்போது அந்த 90s கிட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸ்கூல்ல நம்ம லேட்டா போனா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வேலை பண்றதே குப்பையை தான் பொறுக்க விடுவாங்க. ரெண்டு பேருமே ஆனா வந்துட்டு பேசிக்கா என்னன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, காலேஜ் அது மாதிரி போயிருப்பாங்க. பட் குடும்ப சிச்சுவேஷன் அப்படின்றனால 12th பிரேக் ஆயிடுச்சு. இவருக்கு 10thலயே பிரேக் ஆயிடுச்சு. நாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 12th முடிச்சு நான் வந்து பிகாம் கரஸ்ல பண்ணேன், இல்ல டிகிரி பண்ணணும்னு. நான் வந்து ரொம்ப சின்சியரா 10th லவ் பண்ணேன். 10th லவ் பண்ணியா? ஒரு நிமிஷம் பேசிட்டு. நான் வந்து ரொம்ப சின்சியரா 10th லவ் பண்ணேன். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் 10th என்ன லவ் பண்ணல, நிராகரிச்சிச்சு. ஸோ ஃபெயில் ஆயிட்டேன். தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். போய் எழுதினேன், திருவள்ளூர்ல போயிட்டு அட்டெம்ப்ட் எழுதினேன். ஆனா அது கடவுளோட சூழ்ச்சியா இல்ல அந்த பேப்பர் திருத்தின டீச்சர்ஸோட சூழ்ச்சியான்னு தெரியல, மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டேன். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஐஆர் பவன்ல கேக் தூள் வாங்கிட்டு சாப்பிட்டு ராமத்னா தியேட்டர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு வீட்டுல போனா திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு. அது எப்ப தாத்தா இறந்துட்டாரு வீட்டுல, அது சொல்லல. 10th ரிசல்ட் வரும்போது தாத்தா இறந்துட்டாரு. ஒரு 50 பேர் உட்காந்து அழுகும் போது நம்மளும் சேர்ந்து அழுதோம்னா அது கணக்குல. அது ரியாக்ஷன் எப்படி கொடுத்தாரு, எப்படி கொடுத்தீங்க? இருக்கு ரியாக்ஷன் எல்லாரும் இப்படி உட்கார்ந்திருந்தப்போ நீங்க எப்படி கொடுத்து மாய்க்கிறீங்க? எல்லாரும் அழுதாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து, என்னப்பா இன்னைக்குதான் 10th பரீட்சை, அப்பதான் மனசுல நினைச்சா சண்டால பாவி ஏன் இப்படி யோசிச்ச. அப்போ அந்த டெத்துல வந்து யாருக்கும் ஞாபகம் இல்லை.
இவனுக்கு இன்னைக்கு ரிசல்ட்னு யாருக்கும் ஞாபகம் இல்லை, எல்லாம் தாத்தா போன ஃபீல்ல இருந்தாங்க. அந்த ஃபீலோட வந்துட்டு அவரும் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துட்டாரு. அந்த ஃபீல இந்த ஃபீலோட மிங்கிள் பண்ணிட்டாரு. ரிசல்ட்ட பார்க்க வச்சுட்டு அந்த அழுகை ஆனா யாருமே வந்துட்டு காட்டிக்கல. அதனால உடுப்பா அட்டெம்ப்ட் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அட்டெம்ப்ட் எழுதுனேன். சோ ஆனா என்ன ஒரு விஷயம்னா அம்மா பாஸ் ஆயிட்டாங்க. அவர் இல்ல அவர் வந்து இன்னொரு விஷயம், நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சூப்பரா படிப்பாரு. ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன்னால அவங்க படிக்கல. அந்த ஒரு சின்ன அம்மாவும் வயசுல படிப்பாங்க, பட் ஃபேமிலி சிச்சுவேஷனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஆமா, 2 பேருமே நல்லா படிப்போம் தான். பட் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து நல்லா படிக்கிற பையன். ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன்னால வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அதனால வந்து படிப்பை நிப்பாட்டிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இது சொல்வீங்களே, இன்னொன்னு என்ன நடந்ததுன்னா ரெஸ்ட் ரூம். அந்த ரெஸ்ட் ரூம் அந்த சீன் என்னன்னா, அந்த காலத்துல வந்துட்டு ரெஸ்ட் ரூம் ரொம்ப தனியா இருக்கிறது அப்படிலாம் இருக்காது, சும்மா நார்மல் பிளேஸ்ல தான். அப்படி இல்ல, நம்ம 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னா எப்படி இருக்கும், நமக்கு ரெஸ்ட் ரூம்லாம் அங்கே ப்ராப்பராலாம் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்காது. பின்னால வந்து காடு மாதிரி அந்த முள்ளுக்காடு இருக்கும். அதுல தான் நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் போவோம். அப்போ நம்ம 90s கிட்ஸ்ல முக்காவாசி ஸ்கூல்ல அப்படிதான் இருக்கும், அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ நாங்க படிச்சதுலயே அப்படிதான் இருந்தது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எப்படி பசங்களை சும்மா கெத்து காமிச்சிட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கெத்து காட்டுவாரு. கொஞ்சம் கெத்து காமிச்சிட்டு கெத்து காட்டுவாரு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் இருக்காளுங்க, ரொம்ப க்ளோஸ். பட் இப்போ எங்க இருக்காங்கன்னே தெரியல அந்த 2 பொண்ணுங்க. ஸோ பர்வீன் பானு, பரினா பேபி, ரொம்ப க்ளோஸ் என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும். எப்பவுமே இதான் லஞ்ச்ல அவங்க வீட்டு தான் நாங்க போவோம். பட் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரியல, கான்டாக்ட்ல இல்ல. நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போனோம்னா பின்னால வந்து பெரிய செவுரு மாதிரி இருக்கும். அந்த செவுத்துக்கு இந்த பக்கம் தான் ஸ்கூலு, செவுருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல தேட்டர் ஒன்று இருக்கும். அந்த தேட்டர்ல பசங்களா போறது வர்றது, அங்க பக்கத்துல ஒயின் ஷாப்லாம் இருக்கும். அப்போ ஒயின் ஷாப் அங்க பக்கத்துல இருந்ததாடா? இல்ல. ஆனா அங்க பசங்க எல்லாம் நிறைய பேர் கும்பலா உட்காருவாங்க. அந்த இருந்து செவுரை எட்டி பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கரெக்டா நம்ம ரெஸ்ட் ரூம்க்கு பெல் அடிப்பாங்க. நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி போனோம்னா அங்க பசங்கெல்லாம் அங்க நின்று எட்டி பார்ப்பாங்க, அங்க கும்பலா நிப்பாங்க. போக நமக்கு சங்கடமா இருக்கும், போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்ப சார் வருவாரு கெத்து காட்டிட்டு, வந்துட்டு அப்புறம் அப்படின்னுவாரு. போய் பார்த்தா அண்ணா போங்கண்ணா, ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கிட்ட போய் கெஞ்சுவாரு. அப்புறம் அவங்க மாட்டுவாங்க, டேய் போடா அப்படின் போது எங்க கிட்ட வந்து பேசிட்ட அப்படின்னு அங்க போய் அண்ணா போட்டுண்ணா விடுங்கண்ணா, ஏன்னா போங்கண்ணா, பொம்பளை பசங்க போறாங்கண்ணா போங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு இன்ஸ்டன்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப நமக்கு ஞாபகம் இருக்கிற விஷயம் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கூடவே டிராவல் பண்ணி படிச்சு அதுக்கப்புறம் 5th வரைக்கும் நாங்க ஒண்ணா படிச்சோம். 5th அப்புறம் அவர் பாய்ஸ் ஸ்கூல் தான், நாங்க வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்ல மாறிட்டோம் நாங்க. ஆமா, அவங்க அக்காங்க 2 பேரும் எங்க ஸ்கூல்ல படிச்சாங்க. சாரி, நான் தான் அவங்க அக்காங்க கூட படிச்சேன். ஏன்னா அவங்க 2 பேரும் பெரியவங்க, நான் தான் சின்னவ. ஸோ அக்காங்க அந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க அக்காங்களும். அந்த அக்காங்க கூட நானும் படிச்சேன். ஸோ சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாம் பார்த்தோம். 2 பேரும் ஒரே வேலையை தாங்க பண்ணாங்க. ஆமா, 6th அப்புறமும் லேட்டா போனா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த பனிஷ்மெண்ட் தான் குப்பை பறக்கிறது. ஆனா 6th அப்புறம் பார்த்தனா நான் சந்தோஷம் பார்க்கவே கிடையாது. 5th எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கப்புறம் 10th முடிச்சு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்களா? இல்ல, அதோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். 5th எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே பிரேக் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி அப்ப கூட 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. பேச மாட்டோம். 5th முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அக்காங்களை நல்லா பழக்கம். அக்காங்க மட்டும் ஸ்கூல்ல படிக்கிறதுனால அக்காங்களை பார்ப்பேன். ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் அங்க படிக்கும் போது அக்காங்க பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்காடா? எதுவுமே நிறைய ஞாபகம் இருக்கு. ஏதோ என்னது ஞாபகம் இருக்கு? இப்போ ஞாபகம் இல்ல, நிறைய அப்ப ஞாபகம் இருந்தது. இப்போ ஒரு கேம் விளையாட சொன்னேங்க, கண்டினியூஸ் ஒரு ரிலேஷனா சொல்லணுங்க. அத சொல்றதுக்கு நான் டக்கு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 10 இது கிட்ட, அவரு 10 சொல்றதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. அப்பனா உண்மையிலேயே நாங்க 2 பேரும் ஆடி ஒரு நாள் அந்த கேமை போடுறோம், வேற லெவல் இருந்துச்சு. நானே இன்ட்ரெஸ்ட் ஆகி எழுந்து உட்காந்து காலெல்லாம் மடக்கி சப்பளம் கல்ல போட்டு உட்காருவேன். அது வந்து கால் அடிபட்டு இருக்கு, அந்த நினைப்பெல்லாம் இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க காலை அப்படின்னா அப்புறம் தான் சொல்லுவேன், ஐயோ நான் மறந்துட்டேன், கேம்குள்ள போயிட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இதுதாங்க ஆக்சுவலி எங்களோட ஸ்கூல் லைஃப் இதுதான். ஸோ முடிஞ்சிருச்சு. அதோட பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் பெருசா ஞாபகம் இல்லை உங்களுக்கு. ஆமா, சின்ன வயசுல பெருசா நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அதோட பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் தான் மேரேஜ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆச்சு அப்படின்னு தெரியும் போது தான் 2 பேருமே நான் சீன் போட்டுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ. அந்த நியூஸ் எனக்கு கேள்வி. ஆமா, 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது ரொம்ப என்ன அப்படின்றது இவங்க
என்ன இந்த மூஞ்சியும் ஆளு அது மாதிரி தெரியாது. அதாவது எப்படின்னா இவன் கூட தான் நான் படிச்சேன்றது எனக்கும் தெரியாது, என் கூட தான் அவங்க படிச்சாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா ரொம்ப வருஷம் 6th அப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை, எங்க ஃபேஸும் ஞாபகம் இல்லை. இவ ரொம்ப டோட்டலாவே மாறிட்டாங்க, ஃபேஸே ஞாபகம் இல்லை. அப்ப யாரோ ஒரு பையன் போல அப்படின்ற மாதிரிதான் இவன் கூட நான் சண்டை போடுறது, அவங்க என் கூட சண்டை போடுறது. அப்புறமா தான் தெரிய வந்தது, ஒரு ஸ்கூல் போட்டோ ஒண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஓ நம்ம கூட படிச்ச பையன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஞாபகம் வந்தது. அப்பதான் பழைய மெமரிஸ்ல ஞாபகம் வந்து மறுபடியும் அப்படியே திருப்பியும் நாங்க பேச ஆரம்பிச்சது. அப்பதான் இந்த எங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே திருப்பியும் என் கூட படிச்சவங்கனால அவங்க அம்மா, அவங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாரும் பேசி பழக. லவ் எல்லாம் இல்லவே இல்லைங்க. ஆமா, லவ்வே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அங்க ரொம்ப 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 நல்ல ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. என் ஃபேமிலியில எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சந்தோஷ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், கூடவே படிச்ச பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எங்களுக்கு இந்த மேரேஜ்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே பாத்தீங்கன்னா நடக்குமா நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கோஇன்சிடென்ஸ் சொல்றதா, ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்த மேரேஜ் தான் இது. ஏன்னா நிஜமாவே நாங்கெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா நான் நிறைய ஷோஸ்ல கூட சொல்லியிருப்பேன், பாப்பா வந்து இவங்களை தான் பண்ணணுங்கிற மைண்ட் செட் அவளுக்கு இருந்தது. பட் எனக்குலாம் துளி கூட இல்லை. நான் எல்லா ஷோலையும் சொன்ன ஒரே விஷயம், மேரேஜ் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு இப்போ பண்ணிக்க மாட்டேன், பார்க்கலாம் ஃபியூச்சர்ல பிளான் பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பா பண்ணிப்பேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுவும் இவரை பண்ணிக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. விருப்பம் இல்லை அப்படின்னா அப்படி இல்லை, நல்ல ஃப்ரெண்டு எனக்கு. ஆக்சுவலி அந்த ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னும் போது எப்படி நம்ம ஃப்ரெண்டா பார்த்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு போகும், அது செட் ஆகுமா ஆகாதா, செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது. ஏன்னா அவனுக்குமே அது என்ன இருந்தது, அவனுக்குமே என் மேல பெருசா இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது. அதாவது நீ என்கிட்ட எப்போ அப்ரோச் பண்ண, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்ரோச் பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சும்மா நார்மலா கேட்குற மாதிரி கேட்டேன். அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா வீட்ல அலைன்ஸ் பார்த்தாங்க. எங்க வீட்ல அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப என்கிட்ட கேக்குது, எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. வந்து நான் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா வந்து இதுல நான் முடிவெடுக்க எதுவுமே இல்லைப்பா, நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது தவறா போயிடுச்சு, அதனால இதுல நான் முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது, அவங்க தான், நம்ம அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் அம்மாட்ட வந்து பேசினாங்க. சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா என்கிட்ட பேசும்போது நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சொன்னாரு, நானும் பாப்பா உட்காந்துருக்கும் போது வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சந்தோஷ் என்கிட்ட கேட்டாரு, இந்த மாதிரி வந்து நீங்க அலைன்ஸ் பாக்குறீங்கல்லப்பா, நான் வந்து பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பாப்பாவை நல்லா பார்த்துப்பேன்ப்பா அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னது, இல்லப்பா எனக்கு இதுல விருப்பமே இல்லை, கல்யாணங்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்து நான் எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து நான் எந்த விஷயம் பண்ணாலும் பாப்பா கிட்ட கேட்பேன், பாப்பா இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, உனக்கு இது ஓகேவா, இது வேண்டாமா, உனக்கு என்ன தோணுது, உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்தே பாப்பாட்ட கேட்பேன். அப்ப நான் கேட்கும் போது அவ கூட தான் இருந்தா அப்பா என்கிட்ட சொல்லும் போது. அப்ப பாப்பா கேட்டுட்டு பாப்பா என்கிட்ட சொன்னா, அம்மா ஓகே தான், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னா கூசு திருப்பினால, யாரோ ஒருத்தவங்கனாதான் நமக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், நான் வந்து எப்படி அவங்க கூட பழகுவேன் மிங்கிள் ஆவன்றதெல்லாம் நிறைய இருக்குமா, இவங்க வந்து சந்தோஷ் வந்து சின்ன வயசுல இருந்து கூடவே இருக்கிறவங்க, குழந்தையில இருந்து கூட இருக்கிறவங்க, அதனால எனக்கு பெருசா வித்தியாசம் தெரியல, நம்ம ஃபேமிலியில ஒரு பர்சனா தான் தெரியறாரு, நீங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பாப்பா அப்பவே சொன்னா. அப்புறம் நான் இதை பத்தி பேசாதீங்க விட்டுருங்க, எனக்கு இதுல மைண்ட் இல்லைன்னு இவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, எங்க அப்பாவும் சரி இவங்க பாப்பாவும் சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்னு. பட் எனக்கு இதுல விருப்பமும் இல்லை, எனக்கு அதை யோசிக்கக்கூடிய டைமும் கிடையாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட், நிறைய இஷ்யூஸ், பாப்பாவை பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், நிறைய கமிட்மெண்ட். ஸோ அதனால இதெல்லாம் நான் மறந்துட்டு நான் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனா மேரேஜ் எப்படி ஆச்சுன்னா ஃபைனலா டிசைட் பண்ணிட்டேன், தமிழா போடுங்க, அப்பதான் ஓகே இந்த இயர் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி போன இயர் பண்ணினோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சிங்கிள் பேரண்ட் அப்படிங்கிறது யாருக்குமே இத்தனை வருஷமுமே தெரியாதுங்க, யாருக்குமே நான் சொன்னது கிடையாது. ஏன் பாப்பா வந்து ஒரு சினிஃபீல்ட்ல இருக்கிறா, நான் அங்க கூட பாப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா கூட அங்க எல்லாருமே கேட்பாங்க, எங்க பார்த்து ஹஸ்பண்ட் எங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு கேட்டா கூட அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா
பொய் அப்படின்னு கிடையாது, ஒரு பொண்ணுங்களோட சேஃப்டி அவ்வளவுதான். ஸோ அதனால நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டயுமே நான் சொன்னதே கிடையாது சிங்கிள் பேரண்ட். எப்ப தெரிய வந்தது அப்படின்னா, போன வருஷம் நானும் பாப்பாவும் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, 10 இயர்ஸ் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ. போன வருஷம் ஒரு 2 இயர்ஸ் ஆக போகுது. ஒரு 10 இயர்ஸ் சேலஞ்ச் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து 57 மில்லியன் போயிருந்தது. அதுல பார்த்துதான் எல்லாருமே வந்து இன்டர்வியூ கேட்டாங்க. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஏன் அப்பா ஒருத்தவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு தெரியும் போதுதான் அப்பதான் தெரியும், ஓ நான் இன்டர்வியூல நான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொன்ன விஷயமே. அது வரைக்கும் இத்தனை வருஷம் தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது நான் சிங்கிள் பேரண்ட். ஏன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேரண்ட், நான் வந்து எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியா இருக்கேன், என்னை பார்த்துக்க யாருமே இல்லை, என் பொண்ணு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாம எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு ஒண்ணு. ரெண்டாவது ஒரு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால அதை நான் அந்த கான்செப்ட்குள்ள வரவே மாட்டேன். நான் எப்பவுமே போல்டா எங்களுக்கு ஆள் இருக்காங்கிற மாதிரி தான் எப்பவுமே நான் வெளிப்படையா காமிச்சுப்பேன். அந்த மீடியால தான் வரும்போது தான் நான் சிங்கிள் பேரண்ட்ற கான்செப்டே தெரிய ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தான் ஷோஸ்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ நீயா நானா, தமிழா தமிழா, வா தமிழா, அதுல எல்லாத்துலயுமே நாங்க பேசும்போது பாப்பா எல்லாத்துலயும் சொன்ன ஒரே வார்த்தை, அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், மேரேஜ் பண்ணி வைக்கணும், அதுதான் சொன்னா. ஆனா அவங்க எல்லாமே அவரை மைண்ட்ல வச்சிருந்தா அவ சொன்னது. ஆனா எனக்கு அதுல அப்போ உடன்பாடு இல்லாதனால இத அவ சொல்றா குழந்தை, ஸோ அவ சொல்றா ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓகே, அப்புறம் இப்போ மேரேஜ் பண்ணும்போது தான் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணிட்டு நாங்களும் பண்ணிட்டோம். இதுதாங்க லைஃப் ஸ்டோரி. அதாவது எங்களோட மேரேஜ் ஸ்டோரி இப்படிதான் நடந்தது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா சொன்னா பெருசா போலாம். சொல்லு. ஆக்சுவலா வந்து இதுல லென்த்தியா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணா பெருசா இன்னும் சொல்லலாங்க. பட் அதாவது ரொம்ப கால் அமுக்கிடுவாங்க, புண்ணு இருக்கு. கேக்குற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, சிம்பிள் அவ்வளவுதான். ஆமா, அதனால காத்திருந்து ஆமா காத்திருந்து, ஆமா ரொம்ப அவருக்கு என்ன பிடிக்கும். ஒரு இப்பவும் சொல்றாங்க நல்ல ஃப்ரெண்டா. ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஹஸ்பண்ட், நான் அவருக்கு ஒய்ஃப் அப்படிங்கறத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மை. என்னடா உண்மையாவே சொல்ல போனா அவர் எனக்கு ஹஸ்பண்ட், நான் அவருக்கு ஒய்ஃப்ங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா ஒரு பாண்டிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஏன்னா அந்த ஒரு பாண்டிங் இருந்தாலே ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கா போகும். அது ஒண்ணுதாங்க ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க இருந்தாங்கன்னா போதுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். அது ரெண்டாவது விஷயம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மள புரிஞ்சுக்கணும். ஏய் ரெண்டாவதுடா, ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் வந்து என்னடா மறந்துட்டேன் சொல்ல வந்தத. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு அவர் ஆக்சுவலா. சரிங்களா? அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நான் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப்ங்கிறதாண்டி அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா கூடவே இருக்கேன். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூடவே இருக்காரு. ஃபர்ஸ்ட் புருஷன், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் இவளை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும், இவ என்ன பண்றா ஏது பண்றா நோண்டி 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 பள்ளம் தோன்றா ஆள்லாம் கிடையாதுங்க. இவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் இப்படிதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி எனக்கும் அப்படிதான். அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா தோண்டி 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 அந்த மாதிரிலாம் கிடையாது. அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அவரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்படிதான் அப்படின்றது நாங்க ஸ்மூத்தா போவோம். ரெண்டு விஷயங்க. மூணாவது விஷயம் என்ன, ஸோ அவர் என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க என்ன சம்பளம் வாங்குறாங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அவர் நல்லா பாத்துக்கிறாரா, அன்பா பாத்துக்கிறாங்களா, அதாவது என் பொண்ணுக்கு நல்ல அப்பாவா இருக்காங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்காங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் கை நிறைய சம்பாதிச்சு இவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. காசு இன்னைக்கு யார்கிட்ட வேணா இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா அன்பு பாசம் யார்கிட்ட இருக்கும் சொல்லுங்க? உண்மையா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் அன்பு பாசம் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லைஃப்ல இம்பார்ட்டன்ட். அதனால எனக்கு அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போதே அவர் லோடு மேனா தான் இருந்தாங்க. எனக்கு நல்லா தெரியும் இது லோடு தூக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக அதை வந்து நம்ம கேவலமா நினைக்கிறதுல என்ன இருக்கு? அது ஒரு வேலை தானே. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான வேலைக்கு போகக்கூடாது, நேர்மையா என்ன வேலை வேணா சம்பாதிக்கலாம். அவர் அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. எனக்கும் ஓகே, பாப்பாவும் ஓகே. அவர் பாக்குறாரு ஓகே பரவாயில்ல இருக்குதுன்னு சொன்னா. ஆனா இப்ப வந்து அவர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்பதான் நாங்களாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பிசினஸ் பண்ணு. ஏன்னா கிட்டத்தட்ட 14 வருஷமாடா, 15 வருஷமா பாத்தீங்கன்னா படிப்பை விட்ட உடனே
அவங்க அக்காங்க 2 பேர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்போ லோடு தூக்க ஆரம்பிச்சவர் 15 வருஷமா லோடை மட்டுமே தூக்கி ஃபேமிலியை பார்த்துட்டு 2 அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாரு. 20 வருஷம் ஆனால் வேலைக்கு போய் 20 வருஷமா வேலைக்கு போறாரு. அதுல 15 வருஷமா வந்து லோடு மட்டும் தூக்கிட்டு இருந்தாரு. நடுவுல மிஷின்ல அந்த ஆப்ரேட்டரா ஒர்க் பண்ணிட்டு அந்த மிஷின்ல இந்த இடத்துல கையில அடிபட்டு கை 2 தனியாகி அதை ஆப்ரேஷன் பண்ணி சதையை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் லோடு மேனா மாறிட்டாங்க. அந்த மிஷின் வேலை வேண்டான்றதுனால 15 வருஷமா லோடு தான் தூக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய பெருமை தானே. ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை பார்த்து 2 அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னும் போது இதை விட ஒரு பெரிய பெருமை என்ன வேணும் சொல்லுங்க. அக்கா தங்கச்சி கூட பிறந்து அக்காங்களை பாசமா பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, அது போதும். கூழோ கஞ்சோ சந்தோஷமா குடிச்சா போதும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதுபடி நல்லபடியா நடந்தது. பாப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஏங்க தூங்கிட்டாங்க? அவ தூங்கல, சாஞ்சிட்டா. சரி. ஸோ அதுதாங்க 3 விஷயம் இருக்கு. ஸோ அதனால இந்த 3 விஷயம் இருந்தா போதும், நம்மளை புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு மேரேஜ் ஓகே அப்படின்னு பண்ணியாச்சு. ஸோ நாங்க பண்ணி உடனே ரிவீல் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா பாப்பாவோட ஆசை என்னன்னா ஆகஸ்ட் என்னைக்கு எப்போ ரிவீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்? 15 ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு தான் ரிவீல் பண்ணணுங்கிறதுனால பாப்பா வெயிட் பண்ணிட்டே இருந்தாமா, ரிவீல் பண்ணாதீங்க, நான் ஃபாதர்ஸ் டே அப்போ தான் ரிவீல் பண்ணணும்னு சொன்னால். அதனால தான் நாங்கள் மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் வீடியோ போடல, போஸ்டர் போடல, எதுவுமே போடல. அத்தனை மாதம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் பாப்பாக்காக மட்டும்தான். ரீசெண்டாக தாங்க வீடியோவே நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அம்மா நம்ம வந்து இவ வெயிட் பண்ணி அந்த டேல தான் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ இதுதாங்க எங்களோட ஒரு குட்டி ஸ்டோரி. அதை வந்து நாங்கள் கொஞ்சம் தெளிவாக லென்த்தாக பேசணும், இன்னும் நிறைய சொல்லலாம். பட் இதுதான் எங்களோட மேரேஜ் இது, ஓகேங்களா. லவ் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்க. பட் எங்களோட லவ் ஸ்டோரி அப்படின்னா இதுதாங்க. லவ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், எங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங். இனிமேல் இப்படியே தான் போகும். ஸோ நீ ஏதாவது சொல்ல வரியா மிஸ்டர் சந்தோஷ்? அதான் இப்போது சப்ஸ்கிரைபர் மேலே ரொம்ப உயிராக இருக்கிற ஒரு யூடியூபர் அவங்க கேட்குறது எல்லாமே நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு முடியாதவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு. ஆமாங்க. ஒரு நிமிஷம், ஃபோன் எங்கம்மா 12 மணிக்கு 12:59 இப்போ நான் பேஷண்ட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு முட்டு கொடுத்து என் சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டு சொல்லிட்டாங்க. தெரியுதா அவருக்கு? ஒரு ஆக்சுவலி மனுஷன் கட்டில் வந்து 2ஆ பிரிஞ்சுக்குது. கட்டில் 2ஆ பிரிஞ்சு நடுவுல ஓட்டையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து தந்துருக்கோம். கட்டில தானா போகுது. ஆக்சுவலா வந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. அவருக்கு அவரால் உட்கார முடியல. நீங்க வந்து கொஞ்சம் ப்ளீஸ் ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டே இருக்கீங்களா? அக்கா உங்க ஸ்டோரி சொல்லுங்க. கட்டில் 2ஆ பிரியுதுங்க. அதுக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருக்கேன். உட்காந்துட்டு காலை வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த கட்டில் இப்படி 2ஆ பிரிஞ்சிருச்சு. இந்த 2 கட்டிலுக்கு இந்த பக்கம் தலைகாணி, இந்த பக்கம் ஒரு கால் போயிடுச்சு, அந்த பக்கம் ஒரு கால் போயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு நெளியக்கூடாது, ஆடாத, அசையாத, கரெக்டாக இரு இப்படிலாம் சொல்லிட்டு பேசு அப்படின்னா எப்படிங்க வரும்? இது இந்த ஒரு கட்டில் ஒரு பக்கமாக போகுது, இந்த ஒரு கட்டில் ஒரு பக்கமாக போகுது, 2 காலும் விரியுது. வந்து கேட்டுட்டே இருந்தீங்களா ரொம்ப நாளா அக்கா உங்க ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுங்க. எவ்வளவு கஸ்டமரையும் சப்ஸ்கிரைபரையும் எவ்வளவு உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஆமா, நீங்க கேட்டீங்க. உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும். நம்மளும் வந்து சொல்லாமலே போயிட்டு இருக்கோம். அதாவது இத்தனை நாள் அவங்களுக்கு வந்து அந்த பொட்டிக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இப்போ அடிப்பட்டவொன்னே சரி அதுக்கு இதுக்குன்னு அலையிறது, அப்புறம் மெசேஜ் பார்க்குறது, கொரியர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டைம் போயிடுச்சு. டைம் கிடைக்கல. இன்னைக்கு டைம் கிடச்சிது. என்ன டைம் கிடச்சிது நீங்களே பாருங்க. 1:06 1:06க்கு டைம் கிடச்சிது. 12 மணிலேருந்து வாங்க பண்ணலாம். மாத்திரை போட்டாச்சு. அந்த மாத்திரை தூங்க மாத்திரை, கொஞ்சம் லைட்டாக வலி தெரியாமல் இருக்குது, தூக்கம் வரும்னு சொன்னாங்க. அந்த மாத்திரையும் போட்டு இந்த ஒன்னே ஒன்று மட்டும் பேசிட்டு போயிடுங்க. அவங்க மேலே நான் குத்தம் சொல்ல. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கேட்டாங்க பேசணும். இல்ல அவரு பாப்பா இருந்தாதான் வீடியோ பண்ணுவாருங்க. தனியா ஒரு வீடியோவே பண்ண மாட்டாரு. வீடியோ பண்ண வரவும் மாட்டாரு. அவரு பாப்பா இருந்தா கொஞ்சம் ஜாலியா என்டர்டைன்மெண்ட். நாங்க கூப்பிட்டா கூட வந்து வரவே மாட்டாரு. பாப்பா இருந்தா தான் வருவேன் அப்படின்வா. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வருவா. அவளையும் டிஸ்டர்ப் பண்ணி சாயங்காலம் உட்காந்து பேசவும் டைம் இருக்காது. எங்களுக்கு இந்த மாதிரி டைம் தான் பொட்டிக்ல கொரியர்லாம் போட்டுட்டு எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த மாதிரி டைம் தான் டைம் இருக்கும். அப்பதான் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோங்க. ஸோ இதுதாங்க எங்களோட லைஃப் ஸ்டோரி. இதுதாங்க எங்களோட குட்டி ஸ்டோரியும் கூட.
ஸோ உங்களுக்கு இல்ல கண்டிப்பா அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன். அப்புறம் நான் பேசினதுனால என்ன டார்ச்சர் பண்ணி அவங்க அந்த மாரி வீடியோ போடுறதுக்காக, யூடியூப்ல போடுறதுக்காக அப்படின்ற மாரி நெனச்சுக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. அது 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது. டைம் கிடைக்காம வொர்க் பிஸியால அப்படியே டைம் கிடைக்காம தள்ளி தள்ளி போனதுனால, இன்னைக்கு உண்மையா சொல்லப்போனா தூக்கம் வரல யாருக்கும். சரி இன்னைக்கு பேசி சொல்லிடலாம் அப்படின்னும்போது, வலிலாம் இல்ல நார்மலா தான் இருக்கு. நேத்து படம் ஸோ பார்த்துட்டு அது இருந்தோம். சும்மா ஸோ அவ்வளோ அந்த வெறுப்பேத்துறதுக்காக படம் சொன்னேன். பார்க்குற டைம்ல இன்னைக்கு ஆமா வந்துட்டு வீடியோ நேத்தும் இந்த டைம் தான் தூங்கணும். படம் பார்த்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு படத்த உட்காந்து பார்த்தாங்க. ஸோ வலிலாம் இல்ல. அதனால இதெல்லாம் பண்ணல. ஆனா தூங்குறதுக்கு ஜாலியா மாத்திரை பண்ணலான்னு தான். தூங்குறதுக்கு மாத்திரை போட்டோங்க. ஆனா நாங்க அது தூங்கல. ஒண்ணா உண்மை. தூங்குறதுக்கு அது மாத்திரை வேணும்னா உண்மை. போட்டோம். 1 வாரமா அம்மா ஆக்சுவலா சாரி. தூங்குறதுக்கு மாத்திரை போட்டோம். 1 வாரமா அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாரி வந்துட்டு கமெண்ட்ல நெறைய பேர் இத கேட்டுட்டே இருக்காங்க. வாங்க இத பண்ணிடலாம் அப்டின்ட்டு. ஆனா அம்மாக்கும் டைம் இல்ல, எனக்கும் டைம் இல்ல, அப்பாவுக்கும் டைம் இல்ல. ஸோ 3 பேத்துக்குமே டைம் இல்ல அப்டின்றனால பண்ணவே முடியல. ஸோ இன்னைக்கு தூங்குறதுக்கு மாத்திரை எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டோம். திடீர்னு தோணுச்சு. நேத்துலாம் படம் பார்த்துட்டு இருந்தோம். சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துருவோமே அப்டின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். 3 பேருக்குமே ஓகேங்க. ஆக்சுவலா தூக்கம் வரல. இதுதாங்க எங்களோட விஷயம். மறுபடியும் சொல்றேன். அக்கா இது செகண்ட் ஹஸ்பண்டா? பாப்பா இது 2வது அப்பாவா? அண்ணா உங்களுக்கு எத்தனாவது கல்யாணம்? இது வந்து கேட்காதீங்க. இது வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எங்களோட பாஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டிடுங்க. எனக்கு இவர் தான் ஹஸ்பண்ட், இவர் தான் பொண்ணு. அவருக்கு நான் தான் ஒய்ஃப், இவ இவர் தான் தானா? பொண்ணு. ஆம்பள பையனாண்ணா? அவருக்கு நான் ஒய்ஃப், இவ பொண்ணு. மாத்தி என்ன சொல்றேம்மா. என்னடா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. அவருக்கு அவருக்கு அவருக்கு. சந்தோஷ்க்கு நான் தான் ஒய்ஃப், ஓகே. இவ தான் பொண்ணு. ஓகேங்களா? ஓ. எனக்கு அவர் தான் ஹஸ்பண்ட், இவ தான் பொண்ணு. இவளுக்கு நான் தான் அம்மா, அவர் தான் அப்பா. ஸோ இதுதான் விஷயம். மறுபடியும் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுமேங்கிறதுக்காக யாரும் கேட்காதீங்க. ஒருவேளை புதுசா எங்க வீடியோவ பார்க்குறீங்க அப்படின்னா, பழைய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கூட வந்து இந்த வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். மேபி யாராவது நெகட்டிவா ஏதோ ஒரு சில பேர் எல்லாரும்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஆனா அவ்ளோ லவ் சப்போர்ட் குடுக்குறீங்க. எங்களுக்கு குடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்லாம் வாய்ப்பே இல்லங்க. சான்ஸே இல்ல. அவ்ளோ சப்போர்ட் குடுக்குறீங்க. இப்பலாம் என்ன விட அவர தாங்க உங்களுக்கு அதிகமா புடிக்குது. அதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா? ம். முக்காவாசி அப்படிலாம் கிடையாது. அமௌண்ட்ல அவர் தாங்க எல்லாமே என்ன கேக்குறீங்க. பார்க்குறவங்க எல்லாம் அண்ணாவ பார்த்து தான் வந்தேன். அண்ணாவ ஆமா. பார்த்து தான் வந்தேன். அப்படின்னு கிரிவலம் தான் சொல்றீங்க. போம்போதும் சரி, பெரியபாளையத்து கோயிலுக்கு போம்போதும் சரி, சிறுவாபுரி போம்போதும் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எங்கள பார்த்து டக்குன்னு வரல. ஏன்னா, நானும் கொஞ்சம் ஷார்ட்டா இருப்போம். கூட்டத்துல நாங்க உள்ள ஆனா அமுங்கிக்கிறோம். அவர் சொல்றது என்ன தெரியுமா? நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்ல. சோ பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிருப்பேன். அதனால வந்திருப்பாங்க. அவருடைய கதை சொல்லுவாரு. ஆனா, நீங்க அவர ஹைட் வெயிட்டா இருக்கிறதுனால, அவர பார்த்துட்டு டைரக்ட்டா எங்க அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பேசுனீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல குடுப்பீங்கனாலாம் எனக்கு சீரியஸா தெரியல. நம்ம என்ன யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 1/2 வருஷம் கரெக்ட்டா ஆகுதுங்க. 1 1/2 வருஷம், 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷம் 1 1/4 வருஷத்துல 6,00,000 பேரு. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப் லாங் ஒரு 5 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம் இருந்தா மட்டும் தான் நமக்கு இவ்ளோ சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. ஆனா நான் 2015ல இருந்தே யூடியூப் யூஸ் பண்றேன். சும்மா நார்மலா வீடியோ பார்க்கறதுக்காக மட்டும் தான் வச்சிருந்தோம். பட் நாங்க வீடியோன்னு ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட்டா 1 1/4 வருஷம் ஆகுது. இந்த 1 1/4 வருஷத்துல 6,71,000 71 51 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்ளோ சப்ஸ்கிரைபர், இவ்ளோ எங்க பொட்டிக்கு சப்போர்ட்டு, எங்களோட வீடியோஸ்க்கு அதாவது நாங்க கப்பிள்ஸ் வீடியோ போடணுங்கிறதுல எங்க மைண்ட் செட்டே கிடையாதுங்க. நாங்க ஃபேமிலி வீடியோ போடணும் தான் எங்களோட பெரிய ஆசை. எங்க எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் குடுக்கறதுக்கு ரொம்ப நன்றின்னு தான் நான் சொல்லணும். தேங்க் யூ ஸோ மச். எங்களுக்கு இவ்ளோ ஃபேமிலிஸ் இருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்றீங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. சில பேர் ஃபங்ஷனுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அது ஒண்ணு தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் எங்களோட ஃபேமிலி. கண்டிப்பா உங்களுக்கு எங்க ஃபேமிலிய பிடிக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. எங்க ஃபேமிலிய பிடிச்சவங்க. இதுக்கு மேல நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்டா எங்களுக்கு டைம் இருந்தா அதுக்கான பதில் கண்டிப்பா நம்ம குடுப்போம். இல்லன்னா நம்ம ஃபேமிலியா நம்ம ஃபன் பண்ற வீடியோஸ் கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 1 ஹவர் நாங்க போட ட்ரை பண்றோம். டைம் பார்த்து ஏதாவது ஒரு ஃபன் வீடியோ, பிராங்க் வீடியோ நாங்க ஷூரா நாங்க போட பார்க்குறோம் நாங்க. ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாமா? எஸ். ஸோ மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டைம் இருக்கவங்க கண்டிப்பா வீடியோ எடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்றோம். மறக்காம என்ன பண்ணணும்? சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. பாய். நெக்ஸ்ட் Bye. வீடியோல பார்க்கலாம்.